வீட்டிலும் நாட்டிலும் இன்று உடனே பாதுகாக்கப்பட வேண்டியது எது? குழந்தைகளின் சுதந்திரமா, இளைஞர்களின் சக்தியா, பெரியவர்களின் அனுபவமா, அல்லது இயற்கை வளமா? பகத்சிங்கை தூக்கு மேடையில் இடும்போது அவர் என்ன தெரியுமாயா செஞ்சாரு? அவர் அந்த தூக்கு கயிறுக்கு முத்தமிட்டு இன்குலாப் ஜிந்தாபாத், என் தாய் மண்ணே உனக்கு வணக்கம், இன்னைக்கு உன் மடியில பகத்சிங் என்ற ஒரு இளைஞன் இறக்கிறா, நாளைக்கு 100 பகத்சிங் உன் மடியில பிறப்பான்னு சொன்னாரியா. அதாவது அங்க என்ன அர்த்தம்னா, இளைஞன் என்னால சாதிக்க முடியல, என்னை போன்ற பல இளைஞன் சாதிப்பான்னு ஒரு இளைஞன் ஒரு இளைஞனுக்கு வழிகாட்டியா தான் நிற்கிறானே ஒழிய தடைக்கல்லா நிக்கல. 10 தடவை தோத்தாலும் 11ஆவது தடவை எந்திரிச்சு நிப்பாயா. அதான் என் இளைஞர் சக்தி. வைரத்தை வைரத்தால தான் தீட்ட முடியும், இளைஞனை இளைஞனால தான் வளர்க்க முடியும். இன்னைக்கு ஜப்பான் இவ்வளவு முன்னேறி இருக்குன்னு காரணம்னா இளைஞர் சக்தினாலதான். இளைஞர் சக்தி எப்படி ஒன்னா சேர்க்கிறது? எல்லாருமே நவக்கிரகம் மாதிரி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு டைரக்ஷன்ல போயிட்டு இருந்தா எப்படி சேர்க்கிறது? நம்ம இவன் சொன்னா ஒரு பெரியவர்களுக்கு ஒரு இளைஞனை அசிஸ்டண்டா போடணும். அப்போ அந்த வேகமும் விவேகமும் சேரும் பொழுதுதான் ஒரு சக்தி உருவாகுது. அந்த சக்திக்கு நிகரான சக்தி எதுவுமே கிடையாது. குவார்டர்லி எக்ஸாம்லாம் முடிச்சதுக்கு அப்புறமா நமக்கு லீவ் விடுவாங்க. அதை தசரா ஹாலிடேஸ்னு விடுறாங்க. அந்த டைம்ல ஹிந்துஸ் நவராத்திரின்னு கொண்டாடுவாங்க. அந்த நவராத்திரியில் நலங்கிடுற வழக்கம்னு ஒன்று உண்டு. அந்த நலங்கிடுறதுக்கு மஞ்சளையும் சுண்ணாம்பியும் சேர்த்து இடுவாங்க. இந்த மாதிரி நலங்கிட்டா பித்த வெடி போறாருங்கிறது எத்தனை பேர் தெரியும் சார்? சயின்ஸ் சார். அந்த காலத்து பொண்ணுங்கள்லாம் வெடிக்காலத்தால் எழுந்திரிச்சா சாணம் தெளிக்கிற வழக்கம்னு ஒன்று உண்டு சார். சாணிக்கு கிருமியை போக்குற ஒரு தன்மை உண்டு, கிருமி நாசினி. பயாலஜி சார். சமைக்கிறாங்க, சமைக்கும் போது நிறைய சப்ஸ்டன்ஸ் கலந்து அந்த குழம்பு அது இதுன்னு பண்ணுறாங்க. கெமிஸ்ட்ரி. அந்த காலத்தில் இருக்கிற பாட்டி தாத்தாவெல்லாம் கூப்பிட்டு சின்ன பசங்களை கூப்பிட்டு கதை சொல்லுவாங்க. ஹிஸ்ட்ரி சார். இந்த மாதிரி அந்த காலத்து இன்ஸ்டிடியூஷன் கிடையாது தனியாக எஜுகேஷனலுக்குன்னு. அவங்க ஸ்கூலில் தன்னோட நடைமுறை வாழ்க்கையிலே கொண்டு வந்து காமிச்சிட்டாங்க சார். இளைஞன் எப்படி இருக்கான்னு கேட்டிங்கன்னா, ஒரு நாயா குரங்கா கழுதையாக தான் இருக்கான். தன் குடும்பத்துக்காக நாயா உழைக்கிறான், வேலை தேடி ஊர் ஊரா குரங்கு மாரி தாவுறான். நாட்டு சுமையும் குடும்பத்து சுமையும் கழுதையா சுமக்கிறான். இப்போ ஃபுட்பால் அடிக்கிறான்னு சொல்றீங்க. ஃபுட்பால் அடிக்கிறான், ஃபுட்பால்ல தொங்கிட்டு போறான் பஸ்ல. எதுக்காக தொங்கிட்டு போறான்? சீக்கிரமா வேலைக்கு போகணும், நம்ம குடும்பத்தை காப்பாற்றணும் அப்படின்ற உணர்ச்சியில தான் அவன் ஃபுட்பால் அடிக்கிறான். அந்த எண்ணத்துல ஃபுட்பால் போறாங்க சார். ஃபுட்பாலில் போகிறவங்க காலேஜ் படிக்கிற இளைஞர்கள், பெரியவங்க வேலைக்கு போகிறவங்க ஃபுட்பாலில் போக மாட்டாங்க சார். முதல்ல தெரிஞ்சுக்கோங்க. அந்த இளைஞன் தான் சார் இப்போ காலேஜுக்கு மட்டும் டைமில் போக வேணாமா? ஃபைன் சார். காலேஜுக்கு டைமில் போகலான்னா அவன் போகிறான், பெண்களுக்கு இடம் கொடுக்குறான், பெரியவங்களுக்கு இடம் கொடுக்குறான். அவன் என்ன தரையில உருண்டுட்டா போவான் காலேஜுக்கு? அதனால ஃபுட்பால் அடிச்சுட்டு போறான். அவன்கிட்ட இருக்கிற கெட்டதையே பாக்குறீங்களே, நல்லதை பாருங்களேன். 90% இளைஞர்கள் பொறுப்பு இல்லாம கல்யாணம் ஆகாம சுத்திட்டு இருக்க இளைஞர்கள் ஒரு பொண்ணு பார்க்கட்டும், அப்படி கொஞ்சம் சீனா போலாம் அப்படின்ற நோக்கத்துல இருக்காங்கன்றது ஒவ்வொருத்தரோட மனசுக்கும் தெரியும். சும்மா போனா கூட போதும் சார், சீன் காமிக்கிறான்னு சொல்ற வேண்டியது. அவன் பைக்ல ஃபாஸ்டா போனா போதும் சார். ஒரு பொண்ணு போயிட்டா, பொண்ணு வந்துருச்சு ஃபாஸ்டா போறான்னு சொல்ல வேண்டியது. சும்மா இருக்கிறவன சீண்டி பாக்குறாங்க. ஃபாஸ்டா போறவன் நேரா போயிடுற, இப்படி ஒரு ஜிக்டான் எடுத்து ஒரு ஜெட் போட்டு ஸ்ட்ரைட்டா போய் பிரேக் அடிச்சு யூட்டர்ன் அடிச்சு பொண்ணுகிட்ட ஏன் வரா? இல்ல சார், சீன் காட்டுறாங்கல்ல. பொண்ணுங்க உள்ள போனாங்கன்னு வைங்களேன். இப்போ போயிட்டு ஒரு காலேஜ் வேகமா ஓடுறான். அந்த பக்கம் இவங்க போற வழியில காலேஜ் இருக்கு. இங்க பாரு, அப்படியே கேட்பாங்க ஃப்ரெண்டு கிட்ட, ஏய் பின்னாடி வரணும் பாரு, ஏய் இப்படி வர பாரு அப்படிங்க வேண்டியது. அந்த பொண்ணுங்க கூட இந்த அளவுக்கு ஆக்ஷன் காமிக்காது. பயங்கரமா நோட் சொல்றா. பொண்ணுங்க அப்படி ஜாட காமிக்க, பின்னாடி வராம ஏய் பின்னாடி வரணும் பாரு, பின்னாடி வராம பாரு. சுதந்திரமே இல்லைன்னு சொல்லிடக்கூடாதுங்க. சில குழந்தைகளுக்கு சுதந்திரமும் இருக்கு. அதாவது 10 வயசுல பையன் 10வது எழுதி பிரமாதமா பாஸ் பண்ணியிருக்கான். 9 வயசுல குழந்தை சினிமா எடுத்திருக்கான். 5 வயது குழந்தை அந்த செல்போன் சிக்னல் டவரை வேகமா ஏறி கின்னஸ் சாதனை படிச்சிருக்கான். 4 வயசு குழந்தை குறிப்பிட்ட மணி நேரத்துக்குள்ள வேகமா ஓடி சாதனை படிச்சிருக்கான். 2 வயது குழந்தை ஸ்விம்மிங்ல சாதனை படிச்சிருக்கான். இது எல்லாம் பெற்றோர்கள் அவங்களுக்கு தகுந்த வகையில் கொடுத்த சுதந்திரம் தான். பெற்றோர் ஆகிய சிவபெருமானுக்கே குழந்தை பருவத்தில் இருக்கும் முருகன் அறிவுரை கூறியிருக்காருங்க. அந்த மாதிரி எங்களுக்கும் புத்தி இருக்கு, ஆனா அது தகுந்த வகையில வெளிக்கொண்டு வாங்கன்னு தான் சொல்றேன். ஒரு சின்ன பையங்க 3 வயசு இருக்குங்க, எல்கேஜி ஸ்கூலுக்கு போறான், ஷூஸை மாட்டியிருக்கான்.
உடனே அம்மா அப்பா அலறி கத்த ஆரம்பிச்சிட்டாங்க. இதை பார்த்து அவங்க அம்மா 4 அடி போட்டு ஸ்கூலை கட் அடிக்கிறான் பாவி புள்ள, நீ போய அப்படின்ட்டு அனுப்பி விட்டுருக்காங்க ஸ்கூலுக்கு. ஆனால் என்ன துயரங்க, துள்ளி குதிச்சுட்டு ஸ்கூலுக்கு போன புள்ள போனமா வீட்டுக்கு வந்து சேருதுங்க. இதுக்கு என்ன காரணம்னு பார்த்தா அவன் போட்டிருந்த ஷூஸ்ல தேல் இருந்துச்சாங்க, விஷத்தேல் இருந்துச்சான். இதுக்கு தாங்க பெரியவங்க அந்த காலத்திலே சொன்னாங்க, ஷூஸை போடுறதுக்கு முன்னாடி 3 தடவை தரையில தட்டிட்டு போடியான்ட்டு. ஒவ்வொரு கருத்துக்கும் பின்னாடி ஒவ்வொரு அறிவியல் பூர்வமான உண்மை இருக்குங்க. இப்போ பசங்க எல்லாம் ஸ்கூல் முடிச்சுட்டு வீட்டுக்கு போய் பேக் அப்படி தூக்கி போட்டதும் ஒரு அம்மா என்ன கேட்பா, மதியானம் சாப்பாடு சாப்பிட்டியா? அப்படியே கொஞ்ச நேரம் போனால் என்ன கேட்பா, வீட்டு பாடம் என்ன கொடுத்தாங்க, என்னென்ன டெஸ்ட்டு, ரேங்க் கார்டு கொடுத்தாங்களா, பேப்பர் கொடுத்தாங்களான்னு பட்டியல் போட்டுருவாங்க. இதெல்லாம் கொஞ்சம் கண்டிக்கிற மாதிரி இருந்தாலும் ஒரு விஷயத்த எல்லா குழந்தைங்களும் மறந்துடுறாங்கங்க. நம்ம அம்மா அப்பா ஒவ்வொருத்தரும் குழந்தை பருவத்தை தாண்டி தான் வந்திருக்காங்க, இளைஞர் பருவத்தை தாண்டி தான் வந்திருக்காங்க. அதுல இருக்க வீழ்ச்சியும் தெரியும், வெற்றியும் தெரியும். அவங்க சாதிக்க நினைச்சிருப்பாங்க, சாதிக்க முடியாம அந்த ஆதங்கம், நான் இந்த நிலைமைக்கு வந்துட்டேன், இப்படி கீழ்த்தள்ளப்பட்டேன், இந்த மாதிரி ஒரு நிலைமை என் பிள்ளைக்கு வரக்கூடாது, என் பிள்ளை சாதனை புரியணும், 4 பேர் மூக்கு மேல விரல வைக்கிற மாதிரி என் பிள்ளை வரணும்னு நினைக்கிறாங்களா? தப்பா? எங்க அம்மா இல்லாத குழந்தையா தனியா வளர்ந்தாங்க. அன்புனா என்னன்னு தெரியல, பாசம்னா என்னன்னு தெரியல, அரவணைப்பு இல்ல, குழந்தை பருவத்துல புறக்கணிப்பு சார். எங்க அம்மா மாதிரி டேலண்டட் யாருமே இல்லைன்னு அடிச்சு சொல்லுவாங்க. பேச்சு போட்டியில ஃபர்ஸ்ட், நடிப்புல ஃபர்ஸ்ட், திறன்ல ஃபர்ஸ்ட், எல்லாத்துலயும் ஃபர்ஸ்ட்ங்க. ஆனா எங்க அம்மா எடுத்த குரூப் என்ன தெரியுமாங்க? BA ஹிஸ்டரி. டாக்டரா இருக்க வேண்டியவங்க BA ஹிஸ்டரியா ஏன் தெரியுமாங்க எடுத்தாங்க? ஏன்னா உங்களுக்கு பெரியவங்களோட அனுபவம் வழிகாட்டுறதுக்கு இல்லைங்க. புறக்கணிப்புக்கு மேல புறக்கணிப்பு சார். அவங்களால என்ன சார் பண்ண முடியும்? மென்டல் டிப்ரெஷன், அதாவது மன ரீதியா பாதிக்கப்பட்டாங்க. எனக்கு ஞாபகம் இருக்கு சார், நான் 5வது படிக்கும் போது நாங்க குடிசையில வாழ்ந்தோம் சார். எங்க அம்மாட்ட போய் நான் கேட்டேன், ஏம்மா நமக்கு மட்டும் இந்த நிலைமை அப்படின்னு கேட்டேன். அதுக்கு அவங்க என்ன தெரியுமாங்க பண்ணாங்க? அப்படியே பஸ்ல போகும்போது பிளாட்ஃபார்ம் ஓரமா காமிச்சாங்கங்க. ஒவ்வொருத்தரும் எப்படி ஏழ்மையில கஷ்டப்படுறாங்க பாரு. நமக்கு 3 வேளை உடுத்த துணி இருக்கு, சாப்பாடு இருக்கு, எல்லாம் இருக்கு, அவங்களுக்கு இல்லையேன்னு சொன்னாங்க சார். அங்க நிக்குது சார் அவங்க அனுபவம். ஒரு பழமொழி இருக்குங்க, யாம் பெற்ற இன்பம் இவ்வையகம் பெருகன்ட்டு. எங்க அம்மா நினைச்சாங்க, யாம் பெற்ற துன்பம் இவ்வையகம் பெறாதிருப்பதாக அப்படின்னு நினைச்சாங்க. அதோட ரிசல்ட் தாங்க, அவங்க நினைச்ச அதோட ரிசல்ட் தாங்க இன்னைக்கு ஹைவ் ஃபவுண்டேஷன் ஒரு ப்ராஜெக்ட் ஆரம்பிச்சிருக்காங்க. என்ன ஃபவுண்டேஷன்? ஹைவ் ஃபவுண்டேஷன், HIVE. அதாவது அந்த ஹைவ்ல தேன் எவ்வளோ இனிமையா இருக்கும், அந்த மாதிரி இனிமையா பாதிக்கப்பட்டு புறக்கணிக்கப்பட்டவங்க காணணும்னு நினைச்சாங்கங்க. இவங்கெல்லாம் எய்ட்ஸ் பேஷண்ட்ஸ். இந்த எய்ட்ஸ் பேஷண்ட்டுக்கு இவ்வளோ கஷ்டப்படுறாங்களே, இவங்களுக்கு நம்ம நல்லது பண்ணும். இவங்களை பார்த்தா எங்கேயாச்சும் எய்ட்ஸ் பேஷண்ட் மாதிரி இருக்காங்க. அவ்வளோ நல்ல உடல் சாப்பாடு போட்டு அவங்களுக்கு லைஃப் ஸ்கில்ஸ், கைவேலைகள் எல்லாம் சொல்லி கொடுப்பாங்க. ஒவ்வொருத்தருக்கும் உனக்கும் ஒரு வாழ்க்கை இருக்குன்னு பிறந்த நாள்லாம் கொண்டாடுவாங்க. அவங்க லைஃப் ஸ்கில்க்கு பேங்க் அக்கௌண்ட்ல போய் போடுவாங்க இந்த பணத்தை எல்லாம். இதுதாங்க எங்க அம்மாவோட அனுபவம். இது ஒவ்வொரு தடவை பார்க்கும் போது என்னோட இன்ஸ்பிரேஷனுங்க. ஒவ்வொரு பள்ளிக்கூடத்திலையும் போய் சமுதாயம் இப்படிதான் இருக்குது, இதெல்லாம் நீங்க புரிஞ்சுக்கணும் நடத்துறாங்க. ஏன்னா பிள்ளைங்களுக்கு இந்த நாட்டோட சமுதாயத்தை பத்தி தெரியணும் அப்படின்ற காரணத்துக்காக இது ஸ்கூல் அவேர்னஸ்ங்க. பல பேர் கேட்டாங்க, உன்னோட அதாவது உனக்கு ஒரு பொட்ட பிள்ளை இருக்கா, அவளோட கல்யாணத்துக்கு என்ன பண்ணுவேன்னு கேட்டாங்க. அது எதிர்காலம், இப்ப நிகழ்காலங்களுக்கு நம்ம மக்களுக்கு உதவணும்னு நினைச்சாங்களே, அதுங்க அவங்க அனுபவம். எய்ட்ஸ் இல்லாத குழந்தைங்க இவங்க எல்லாம் இங்கிலீஷ் மீடியம்ல படிக்கணும்ன்ற காரணத்துக்காக அவங்க பெஸ்ட் இங்கிலீஷ் மீடியம் ஸ்கூல் மவுண்ட் கார்மல் ஸ்கூல்ல படிக்கிறாங்க. நான் மட்டும் கண்ட அனுபவம் போதாது, எல்லாருமே இன்ப பெறணும்னு நினைச்சிருக்காங்க புதுமை பெண். இவங்க பல பேருக்கு கவுன்சில் பண்றாங்க. இவங்களோட கவுன்சில் என்னோட இன்ஸ்பிரேஷன். இவங்க கவுன்சில் பல பேரோட வாழ்க்கை. இவங்க அனுபவம் தாங்க என்னோட அனுபவம். உங்க அம்மா என்னமா பண்றாங்க? ஹைவ் ஃபவுண்டேஷனோட ப்ராஜெக்ட் செக்ரட்டரி. உங்க ஃபாதர் என்ன பண்றாரு? ஃபாதர் இல்ல சார். ஃபாதர் இல்லாத சூழ்நிலையில உங்க அம்மா உங்களை கஷ்டப்பட்டு வளர்த்ததோட இல்லாம சமுதாயத்தில் இருக்கக்கூடிய இத்தனை பணிகளையும் கவனிக்கிறாங்க. உங்க அம்மா வந்திருக்காங்களாமா? வரல. இன்னைக்கு ஒரு ஆக்டிவிட்டிக்கு தான் சார் போயிருக்காங்க. என் புள்ள பேசுறத பாக்குறதோட மத்தவங்க நல்லா இருக்கணும்னு நினைக்கிறாங்க பாத்தீங்களா, அதான் சார் எங்க அம்மா. வெரி குட். உங்க அம்மா சரித்திரம் படிச்சிருக்காங்க. நீங்க உங்க அம்மா சரித்திரம் படிக்கலாமா? சரித்திரம் படைச்சிருக்காங்க. தாயுடைய அனுபவத்தை கூறும் பொழுது அவள் கண்ணீர் விட்டு கதறினாள். அங்கே ஒரு நல்ல தாயை என்னால் பார்க்க முடிந்தது. இதுபோல எல்லா தாயும் இருப்பார்களே, ஆனால் இளைஞர்கள் சக்தி நல்ல உத்வேகத்தோடு வரும் என்பது உதாரணமாக அந்த தாய் தன் கணவனை இழந்தாலும் கூட தன் ஊக்கத்தையும் தன்னுடைய தைரியத்தையும் தன்னம்பிக்கையும் இழக்காமல் இன்றைக்கி பொண்ணு பேசுகிறது கூட எனக்கு முக்கியம் இல்லை, அதை விட முக்கியமான வேலை எனக்கு அந்த HIV பேஷண்ட்ஸை பார்க்குறதா என்று போனதாக ஒரு சொன்னாலே, அந்த இடத்துல ஒரு நல்ல தாயையும் நல்ல மகளையும் நான் பார்த்தேன்.
அப்போ இயற்கை வளம் அப்படிங்கிறது இல்லாமல் நாடே வாழ முடியாது. அந்த இயற்கை வளம் இல்லைன்னா என்ன நாடு கஷ்டப்படுங்கிறத அந்த டாபிக் எடுத்துக்கிட்டவங்க ரொம்ப அற்புதமாக சொன்னாங்க. வீடு கட்டணும்னா முதல்ல ஒரு மரம் நடு, அதுக்கப்புறம் வீட்டை கட்டிருந்தாங்க. இது அற்புதமான ஐடியா. இந்த நிகழ்ச்சிக்கு பிறகாவது வீடு கட்டுகின்றவர்கள் தயவுசெய்து ஒரு மரத்தை நட்டுவிட்டு மற்றதை செய்யுங்கள். அடுத்தது பார்த்திங்கன்னா குழந்தைகளுக்கு சுதந்திரம். உன் குழந்தை 98 மார்க் எடுத்தாலும் அது உன் குழந்தை தான், அது 68 மார்க் எடுத்தாலும் உன் குழந்தை தான். தயவுசெய்து பக்கத்து வீட்டு குழந்தையோட கம்பேர் பண்ணாதீங்க. அனாவசியமாக கம்பேர் பண்ணி அந்த வளர்கின்ற முட்டுக்களை கருக வைத்து விடாதீர்கள். அது தானாக படித்து நல்லா வரும். நான் குழந்தைகளை சுதந்திரமாக தான் வளர்த்துருக்கேன். சில சமயங்களில் என் பையன் காலேஜுக்கு போக மாட்டான். எந்திருந்தோடனே அப்பா ஷூட்டிங் போயிட்டாரா இல்லையா நைஸாக பார்ப்பான். அன்றைக்கி எனக்கு ஷூட்டிங் இல்லாமல் நான் வீட்டில் பேப்பர் படிச்சுக்கிட்டு இருந்தால் நேராக அம்மாட்ட போவான். அப்பா எப்படி இருக்கார், என்ன மூடில் இருக்கார், சொன்னியா நீ அப்பாட்ட அப்படின்னு பயப்படுறான். அவன் எனக்கு மரியாதை வைக்கிறதுனால தானே அவன் பயப்படுறான். அந்த பயத்துக்கு நான் ஒரு மரியாதை கொடுக்க வேண்டாமா? உடனே நான் செய்வேன். இன்னும் காலேஜுக்கு போல, ஏன்டா யூ கோ டுமாரோ, வாட் இஸ் தேர், இப்போ டேக் ரெஸ்ட், சும்மா எவ்வரிடே காலேஜ் போய் உடம்பை கெடுத்துக்காத அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். உடனே காலேஜுக்கு போலையா நீ உருப்பட மாட்டேன், அதெல்லாம் சொல்லவே மாட்டேன். நெகட்டிவ் வேர்ட்ஸ் என் வாயில் வரவே வராது. அடுத்தபடியாக இளைஞர்களுடைய சக்தியை பற்றி தான் ரொம்ப இங்கே ஆர்ப்பாட்டமாக எல்லாரும் பேசுனாங்க. அடுத்தது பெரியவர்களுடைய வழிகாட்டுதல், அதுவும் ரொம்ப முக்கியம். பெரியவருடைய வழி நடத்தலோடு இளைஞருடைய சக்தியும் சேருமையானால் இந்த நாடு பிரமாதமான நாடாக வரும். அனுபவமும் ஆற்றலும் இணைந்தால்தான் வெற்றி. எந்த பெரியவர்களும் உங்களை போய் பள்ளத்தில் விழுன்னு சொல்ல மாட்டாங்க. they will only guide you in a right path. படிக்காத தந்தையாக இருந்தால் கூட, படிக்காத தாயாக இருந்தால் கூட, எனக்கு தெரியாது பக்கத்தில் உதயமராம் இருக்கார், அவர் நல்லா படிச்சிருக்கார், அவரை போய் கேளு என்று இன்னொரு பெரியவரைத்தான் உங்களுக்கு வழிகாட்டுவார்களே தவிர உங்களை பள்ளத்திலே தள்ள மாட்டார்கள் பெரியவர்கள். அதை நீங்கள் ஆணித்தரமாக எடுத்துக்கொள்ளுங்கள். அப்படி அவர்கள் சொல்லுகின்றதை நீ வழி எடுத்துக்கொண்டால் உங்களுக்கு இருக்கக்கூடிய சக்தி இருக்கே, இளைஞர்கள் சக்தி, உண்மையிலே அது மாபெரும் சக்தி. இந்த பாரதத்தை உருவாக்கக்கூடிய சக்தி, விவேகானந்தர் எதிர்பார்த்த சக்தி, பாரதியார் சொன்ன சக்தி அத்தனையும் உங்களிடம் இருக்கிறது. அந்த இளைஞர்களே பெரியவருடைய வழிகாட்டலோடு இங்கே போங்கள், நல்ல பாரதம் அமையும்.